அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது இளங்கோவடிகள் என்னும் கவிஞரை பற்றி. இளங்கோவடிகள் தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் கவிஞராவார் மற்றும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரும் இவரே. இளங்கோவடிகள் சேர மன்னர் வம்சத்தைச் சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் சகோதரன் ஆவார் மற்றும் இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், இவரது தாய் நற்சோனை மற்றும் சகோதரன் சேரன் செங்குட்டுவன் என்னும் மன்னன். இளங்கோவடிகளின் சிறப்பு, இவர் இளவரச பதவியை துறந்து துறவறம் பூண்டு சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இளங்கோவடிகளின் சமயம், இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியமாகும். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றும் இதுவே. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் கதையை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். இதுவே ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மற்றும் புரட்சி காப்பியமும் ஆகும். கண்ணகி, கோவலன், மாதவி ஆகியோரின் வாழ்க்கையையும் கண்ணகி மதுரையை எரித்ததையும் விவரிக்கிறது. கண்ணகி கோவலனின் கதை சுருக்கம் இங்கே. செல்வந்தரான கோவலன் மாதவியின் மீது கொண்ட ஆசையால் தனது மனைவி கண்ணகியை பிரிந்து வாழ்கிறார். பின்னர் தனது செல்வத்தை எல்லாம் இழந்து கண்ணகியுடன் மதுரைக்கு செல்கிறார். மாதவியின் சூழ்ச்சியால் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவனை கொற்கை நகரில் திருடன் என தவறாக கருதி தண்டித்து கொள்கிறான். தன் கணவன் இறந்ததை அறிந்த கண்ணகி கோபத்துடன் பாண்டிய மன்னன் அவையில் தன் இடது கால் சிலம்பை உடைத்து, என் கணவனுக்கு அநீதி இழைத்தீர்கள் என கூறி பாண்டிய நாட்டை தீக்கிரையாக்குகிறாள். இதன் தொடர்ச்சியாக கண்ணகியின் கற்பு திறனை கண்டு மனம் வருந்திய மன்னன் இறக்க அவள் தெய்வமாகிறாள். இந்த கதை சிலம்பின் காரணமாக அமைந்ததால் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது. சிலப்பதிகாரத்தில் 3 வகையான காண்டங்கள் அமைந்துள்ளன. முதலாவதாக புகார் காண்டம், இரண்டாவதாக மதுரை காண்டம், மூன்றாவது வஞ்சி காண்டம் ஆகும். சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் செல்வம், அறம், நீதி, பண்பாட்டின் பிரதிபலிப்பும் இதுவே. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் தன்னை பற்றி குறிப்பை தரும் காதை வரந்தரு காதை என அழைக்கப்படுகிறது. இளங்கோவடிகளின் மறைவு குறித்த நேரடி வரலாற்று பதிவுகள் இல்லை. அவரது வாழ்க்கை சிலப்பதிகாரத்தின் உருவாக்கத்தையும் அவர் துறவறம் பூண்டதையும் மையமாக கொண்டுள்ளது. நன்றி.